வெல்கம் பேக் கல்ட் கிளாசிக் டிவி. ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறது இது வந்து மூவி சீரிஸ். ஸோ மூவி சீரிஸ். இன்றைக்கி ஃபஸ்ட் மூவி வந்து பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் பார்க்கலாம் தான் இருந்தோம். பட் அது வந்து கொஞ்சம் 5, 6, 8 மினிட்ஸ் வர மாதிரி இருக்குது. ஸோ அதனால ஷார்ட்டாக ஒரு மூவி, பட் கான்ஸ்பிரசி தியரி அதை பற்றி பார்ப்போம். என்னன்னா சைல்ட்ஹுட்டில் நானியா அண்ட் ஹாரி பாட்டர் இது ரெண்டுமே எல்லாரோட ஃபேவரட்டாகவும் இருந்திருக்கும். அட்லீஸ்ட் ஒன் டைம் பார்த்துருப்போம். இதை வந்து என்ன கான்ஸ்பிரசினா, இதுக்கு பல கான்ஸ்பிரசி இருக்குது. பட் நானியா வாஸ் ஹாரி பாட்டர், இதை பற்றி பேசுவோம். ஹாரி பாட்டரில் பார்த்தீங்கன்னா அந்த ஹாக்வர்ட்ஸ் ஸ்கூல், அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அது வந்து க்ரியேட் பண்ணதே 4 ஹாக்வர்ட்ஸோட ஃபவுண்டர் தான். சலசார், சிஸ்டர் அண்ட் 4 பேர் சொல்லுவாங்க. ஸோ அவங்க 4 பேர் தான் ஹாக்வர்ட்ஸை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவங்களோட நேமே அந்த ஹவுஸுக்கு வச்சுருப்பாங்க. கிரிஃபிண்டர், ஸ்லிதரின், ஹேப்பிள்ஃபாஃப் அண்ட் ரேவ்க்ளாக் அண்ட் மோர், அந்த மாதிரி. ஸோ அந்த 4 பேரை வச்சுருப்பாங்க. இங்கிட்டு நானியா பார்த்தீங்கன்னா நானியா 1ல் வார் முடிஞ்சதுக்கப்புறம் அஸ்லான் வந்து அவங்க 4 பேருக்கும் 4 இடத்த பிரித்து கொடுத்து 4 பேரையும் ரூல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வைப்பார். இப்போ கான்ஸ்பிரசி தியரி எப்படி போகுதுன்னா, இந்த 4 பேர் தான். ஸோ ரெண்டுமே வேறு வேறு யூனிவர்ஸ்ன்னு கிளியராக சொல்லலை. ஏன்னா ரெண்டுலேயுமே அனிமல்ஸ் பேசும், ரெண்டுக்குமே மேஜிக் அதெல்லாம் ரெண்டுமே ஒத்து போகும். ஸோ எப்படி சொல்கிறாங்கன்னா, நானியா அந்த கிங்டம் வந்து நானியாவுக்கும் நம்ம ரியல் வேர்ல்டுக்கும் டைம்லைன் வந்து ரொம்ப ஷார்ட். அங்கே வந்து எவ்வளோ நாள் இருந்தாலும் இங்கே சின்ன டைம் தான். ஒருவேளை ஃப்யூச்சரில் மேஜிக் அதை இன்க்ளூட் பண்ணி இல்லாட்டி எவல்யூஷன் ஏதாவது ஆகி அந்த நானியா இடத்துக்குள்ளேயே ஒரு அங்கேருந்து இந்த நானியா 3 or 2 நினைக்கிறேன் கரீபியன் சீ எல்லாம் காட்டுவாங்க. அந்த மரம் வழியாக போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது போர்ட்டல் உருவாகி ஹாக்வர்ட்ஸ் தனியாக உருவாகியிருக்கும். ஸோ இந்த 4 பேர் அங்கே போயிட்டு, ஏன்னா அந்த 4 பேரோட ஹாரி பாட்டரோட இருக்க 4 பேரும் இதுலேயும் 4 மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த 4 பேரும் பீட்டர் வந்து தைரியமாக இருப்பார், கிரிஃபிண்டர். அந்த சலதா சிதரிங் வந்து எக்மன் சொல்லலாம். ஏன்னா எக்மன் வந்து அந்த 1ல் வந்து பார்த்து செல்ஃபிஷாக தான் வச்சுப்பார். அந்த சூசியன், எக்மன் அந்த சின்ன லேடிஸ், சின்ன லேடி வந்து சுட்டியாக இருப்பாங்க. 4வது லேடி வந்து கொஞ்சம் மெச்சூர்டாக இருப்பாங்க. ஸோ கம்பேர் பண்ணால் எல்லா வகையிலையும் ஒத்து போகுது. ஸோ இவங்க தான் அதை க்ரியேட் பண்ணி, இவங்க தான் அந்த ஹாக்வர்ட்ஸ் கேஸ்டெல்லாம் உருவாக்கி மேஜிக்கையும் சொல்லி உருவாக்கி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்குது. பட் இது வந்து இது வந்து மேட்சும் ஆகும். நல்லா வச்சுப்பாங்க. 4 பேர், 4 கிங்ஸ், 2 கிங் 2 குயின். அதே மாதிரி தான் 4 ஃபவுண்டர், 2 பாய் 2 கேர்ள். ஸோ இவங்க தான் உருவாக்குறாங்க. ஒருவேளை இவங்க நானியாலேருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வந்தால் மேஜிக் இருந்திருக்கும். அதை பார்த்து அதை ஒரு வேளை இவங்க க்ரியேட் பண்ணி கேஸ்டில் உருவாக்கி ஹாக்வர்ட்ஸ் உருவாக்கியிருக்கலாம். இல்லாட்டி நானியாவே எவல்யூஷன் ஆகி 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 அது கூட ஒரு வேளை ஹாக்வர்ட்ஸாக மாறி இருக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா அனிமல்ஸ் பேசுது, மேஜிக் எல்லா இடத்தையும் மரம், இந்த ஃப்ளவர் அதெல்லாம் கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 2வது என்னென்னா, இது கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும். ஹாரி பாட்டரில் வந்து அந்த நம்ம ஹாரி ஹீரோ அவர் வந்து இந்த ஸ்டெப்ஸ் கீழே தான் இருப்பார். அவங்க சித்தி வச்சுருப்பாங்க, ரூமெல்லாம் இருக்காது. அது வந்து இந்த ஃபுல் மூவியுமே அவரோட இமேஜினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ கண்ணை மூடி யோசித்து கட் பண்ண நம்மளே இமேஜினேஷன் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரின்னு சொல்லி அதை சொல்கிறாங்க. இது கொஞ்சம் ஃபன்னியாக இருக்குது. அப்படி நடந்தால் அவ்வளோதான் ஃபேன்ஸ் எல்லாம். 3வது வந்து என்னதுன்னா, இது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இது நானியா. அந்த நானியா ரைட்டர் வந்து தனியாக தான் இருப்பார். அந்த மூவிலே காட்டுவாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க வருவாங்க. ஒருவேளை இவங்க வராமல் இவங்க வந்த மாதிரியே அவர் நினச்சி அவராக ஒரு இமேஜினேஷன் க்ரியேட் பண்ணி இப்படி ஒரு ஹீரோ இப்படின்னு சொல்லி அவரோட ரைட்டிங் எழுதுனதை வச்சு அவராக மனசில் நினச்ச எல்லாமே ஃபேக் தான். ஒரு இமேஜினேஷன் தான், கனவுடா, அந்த மைண்ட் சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுங்கள். 1 or 2 or 3 எனக்கு தெரிஞ்சு 1 நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபேன்ஸ் கோவப்பட மாட்டாங்க. 2, 3 எல்லாம் இருந்துச்சுன்னா அவ்வளோதான், எல்லாம் காலி. ஸோ இது வந்து 2வது வீடியோ. ஃபர்ஸ்ட் வீடியோ மூவி ரிவ்யூவில். நாளைக்கு வந்து பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் பார்ப்போம். அதை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். பாய். Until we put that, signing off. Cult Classic TV.